காசு பணத்துக்கோ பொருளாதாரத்திற்கோ வண்டி வாகனத்திற்கோ லாபத்திற்கோ கொடுத்த கடன் திரும்ப வராமல் இருப்பதற்கோ வாய்ப்பே இல்லை. சரியாக நடக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும், காசு வரும், வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம், எதிரிகளை வீழ்த்தலாம், நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அந்த வருஷம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சந்திரன் குரு கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. இது கலைஞர் ஐயாவுக்கு இருந்துச்சு. கஜகேசரி யோகம்னா தலை சிறந்த யோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது சந்திரன் 5, 7, 11க்குள்ள குரு சம்பந்தமான பார்வைகள் இருந்தால் கஜகேசரி யோகம். அதனால தான் கலைஞர் ஐயா வீரியமாகவும் செயல்படுவார், அறிவாகவும் செயல்படுவார், திறமையோடு இருப்பார். கஜகேசரி யோகம். நிதானமாகவும் இருப்போம், ஏறியும் அடிப்போம். அந்த யோகத்துடைய தத்துவம். ஐந்து முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சவரில் அஞ்சன வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலம் தோன்றும். முருகா எனும் ஓதுவோர் முன். கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கந்தவேல் முருகா கடம்பவேல் முருகா என் அப்பனே பிரபஞ்சத்தின் கலியுக நாயகனே. பயிற்சி பலன்கள்ல கடகராசி மற்றும் கடக லக்னக்கார அன்பர்களுக்கான இந்த பயிற்சி உங்களுடைய பொதுவான குணம். அதை பற்றி பேசுவோம், சுவாரஸ்யமாக இருக்கும். எவன் பேச்சையும் கேட்கறது இல்லை, யார் சொல்றதையும் மதிக்கிறது இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க, ஓப்பனாக பேசணும். இந்த நண்டோட கேரக்டரு இங்கிட்டு போகுதா? இப்போ நண்டு கடல்லேருந்து வருது, பிடிக்க போகிறோம். இவன் இங்கிட்டு போகிறானா இங்கிட்டு போகிறானா இங்கிட்டு போகிறானா இங்கிட்டு போகிறானான்னு தெரியாது, கவட்டைக்குள்ளே போய் போயிருவான். வடிவேல் சொன்ன மாதிரி. அப்போ இவனை நம்பி நம்ம எப்போ செயல்படலான்ற குழப்பத்தில் எப்பவுமே வச்சுருக்கீங்க எல்லாரையுமே. ஏன் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. சந்திரன் நல்லா இருக்கு, உங்கள் லக்னாதிபதி மனோகாரகன் மாத்துக்காரகன்னா நிறைய அறிஞர்கள், கலைஞர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் பூரா இதில் தான் பறக்கிறாங்க. மனோகாரகன் மனசை வச்சு பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய திறமைகள் ஆற்றப்படுறவங்க நீங்கள் மட்டும்தான். பொறுமை, நிதானம், செயல்திறன். அப்போ அப்பேற்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்ல மாதிரியான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு 3 வருஷமாகவே டைம் சரியில்லை. ஆனால் லாஸ்ட் இயர்லேருந்து மணி க்ரோத் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துச்சு. லாஸ்ட் இயர்லேருந்தே நல்ல ஒரு மணி ஃப்ளோ, நல்ல நகை சேர்றது, நல்ல வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே விவேக் சொல்கிற மாதிரி மற்றவன் சொல்கிறத கேட்காத, பெற்றவன் சொல்கிறத கேளு. அந்த மாதிரி 1 மணி நேரம் உட்காந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொன்னால் வெளியே எந்திரிச்சு போகும்போது கதவை சாத்தும் போது அவன் கிடைக்கா லூசு பையன்ட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி விஷயத்தை மாற்றிக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் கூட ஒரு வயசுக்காரன், 5 வயசுக்காரன், 10 வயசுக்காரனுடைய திறமைகள், அவனுடைய நாலேஜை கூட எடுத்துக்கோங்க. அதுதான் வளர்ச்சிக்கு உதவும். நீங்கள் பட்டுன்னு அதெல்லாம் என்னங்க அவன்கிட்டலாம் திறமைன்னு சொல்லி தன்னை எப்போவுமே பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் விசேஷமான ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க, சந்திரனோட அதிகத்தில். புரியுதா? ஜெயிக்கிற வேலையை பாருங்கள். சரி, கடகராசி மற்றும் கடகலகனக்கார அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 3, 7, 10ஆம் பார்வை எந்தெந்த வீட்டை பார்வை செய்கிறாரு, எந்த இடத்துல இருக்காரு? இந்த சனி பகவான் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காரு. கடகலகனத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் சனி பகவான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ எந்த வீட்டை பார்வை செய்கிறாரு? முதல்ல 11ஆம் வீட்டை பார்வை செய்கிறாரு. காசு பணத்துக்கோ பொருளாதாரத்திற்கோ வண்டி வாகனத்திற்கோ லாபத்திற்கோ கொடுத்த கடன் திரும்ப வராமல் இருப்பதற்கோ வாய்ப்பே இல்லை. சரியாக நடக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும், காசு வரும், வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம், எதிரிகளை வீழ்த்தலாம், நல்ல அருமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அந்த வருஷம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. பிரச்சனை இருக்குது, கிளைமேக்ஸில் சொல்கிறேன். அந்த பணம் வந்தோடனே திமிரு வந்துடுது, பணம் வந்தோடனே நிதானம் செயல் வந்துடுது, பணம் வந்தோடனே பொறுமை போயிடுது, பணம் வந்தோடனே அமைதி போயிடுது, தான்ற அகங்காரம் வந்துடுது. அப்போ இது வரக்கூடாது இல்லை? இதை பாதி பேர் நியூட்ரல் பண்ணிடுறீங்க, பாதி பேர் என்ன பண்ணுறீங்க? மதிக்கிறது இல்லை பணத்தை. அதோட விளைவு சனி பகவான் என்ன செய்வார்? தண்டனையை கொடுப்பாரு. என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாரு? வேலையை பறிப்பார், காதலில் பிரச்சனையை கொடுப்பாரு, வண்டி வாகனத்தில் விபத்தை கொடுப்பாரு, அறிவுரை, அட்வைஸ். ஏன்னா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அடிபட்டாதான் புரியும் உங்களுக்கு. அப்போ சனி பகவான் அடுத்து எங்கே பார்வை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் புதனோட வீட்டை பார்வை செய்கிறார். இந்த 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். கண்டிப்பாக தைரியத்துக்கு பிரச்சனை பங்கம் வரும். வீரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீரியம்ன்றது எதை தெரியுமா குறிக்கிறது? நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ். அப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்களை உணர்வோடையே செயல்படுத்த போகிறீங்க இந்த வருஷம். பயந்தான் காயை நகர்த்தணும். ஏன் தெரியுமா? அந்த பணம் கொடுத்ததோடைய விளைவு ஏமாற்றம், துரோகம், பெண்வெளியில் வரக்கூடிய பிரச்சனை. அந்த பெண்ணால் ஏமாற்றம் அடைவீங்க, ஆனால ஏமாற்றம் அடைவீங்க. நிதானம் இருக்காது. கொடுத்த பணம் வராமல் போகக்கூடிய சூழல் வரும். ஏமாந்ததுக்கப்புறம் பயம் வந்துடும். பயம் வந்ததுக்கப்புறம் தான் நிதானம் வரும். அப்போ இளைய சகோதரன்கிட்ட, அண்ணன் தம்பிக்கிட்ட, மாமிய மச்சனைங்கிட்ட கவனமாக பேசணும், அன்பாக பழகணும். தேவையில்லாமல் பிரச்சனை உறவுகளில் வரத்துக்கக்கூடாது. வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்மப்பகையாக மாறிவிடும். கடைசி வரைக்கும் விட்டாது. அப்போ அடுத்து என்ன பார்வை செய்கிறாரு? ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். குரு அவர் பார்வை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திரன் குரு கெஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. இது கலைஞரையாக இருந்துச்சு. கெஜகேசரி யோகம்னா தலை சிறந்த யோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது சந்திரன் 5, 7, 11க்குள்ள குரு சம்பந்தமான பார்வைகள் இருந்தால் கெஜகேசரி யோகம். அதனால தான் கலைஞரையா வீரியமாகவும் செயல்படுவார், அறிவாகவும் செயல்படுவார், திறமையோடு இருப்பார். கெஜகேசரி யோகம். நிதானமாகவும் இருப்போம், ஏறியும் அடிப்போம். அந்த யோகத்துடைய தத்துவம். அதுக்கு சந்திரனும் குருவும் நல்லா இருக்கணும். விநாயகர் வழிபாடையும் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடையும் மேற்கொண்டா அந்த கெஜகேசரி யோகம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கன்னு என்ன செய்யணும்? குருவோட பார்வை இருக்கிறனால கெஜகேசரி யோகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறது, சந்திரனுடைய பார்வை, சனியோட பார்வை, அது சம்மந்தப்படுறதுனால, இந்த லக்னமாக நீங்கள் இருக்கிறதுனால முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு, அருகம்புல் வச்சு பாலாபிஷேகங்களையும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். வண்டி வாகனத்தில் விபத்து ஏற்படாது. பெண்கள் வழி, ஆண்கள் வழியே தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. திருமணம் வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஆக போகுது அப்படின்னா முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் தெரிய வரும். ஜாதகத்தை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. பொண்ணு வீட்டு சைடு, பையன் வீட்டு சைடு. கவனமாக கல்யாணம் முடிங்க. நாகதோஷம், செவ்வாதோஷம் இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணுங்க. அப்போ இந்த வருஷம் நீங்கள் இருக்கிற காசை கவனமாக செயல்படுத்தணும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாடு, வெளி மாநிலங்களில் காசு கொடுத்து நான் கூட்டு போகிறேன்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணணும். மதிய செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளை இப்போ கொடுக்கறதுக்கு சனி பகவான் தயாராக இருக்காரு. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா, அடி வாங்கினதால ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தில் அந்த சனி பகவானுடைய பார்வை விழுகிறதுனால எதிரிகளுடைய கை மேலோங்கும். மறை உறுப்புகள், யூரின் சம்பந்தமான விஷயத்தில் ப்ராப்ளம் வரும், கிட்னி சம்பந்தமான விஷயத்தில் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் சம்பந்தமான விஷயத்தில் ப்ராப்ளம் வரும். போன வருஷம் ஏதாவது முந்தின வருஷம் எதிரிகளை பகைச்சு வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷம் அவனுடைய கையில் மாட்டுவீர்கள். தப்பிக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு 7 விளக்கு 8 விளக்கு போட்டு ஓம் காகத்வஜாயத்மகே கர்க்ககஸ்தாயதிமிகே தன்னோ மந்த பிரச்சோதியாத், முக்கியமாக கருப்பு திரி போட்டு பயன்படுத்தலாம். விளக்குகளில் சொல்கிறேன். நெய் விளக்கும் போடலாம், எல் விளக்கும் போடலாம். 2வது விஷயம் உங்களுக்கு மட்டும் அது, ஏன்னா சந்திரன்றதுனால இந்த கெஜகேசரியான விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து காலையில் விநாயகருக்கு அருகம்புல்ல பாலை வச்சு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா சாயங்காலம் போல் என்ன செய்யணும்? முருகன் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு 9 நெய் விளக்கு போடணும். இதை செஞ்சால் இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. பெரும்பாலான கடக லக்னக்காரர்களுக்கு திருமணன்ற ஒரு விஷயம், லக்குன்ற ஒரு விஷயம், நிதானம் இல்லாமல் செயல்திறனில் ஒரு குரு கையை பிடிச்சி கூட்டு போய் அவனுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வாழ்க்கையில் தூத்து போயிடுவேன். சரியாக ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கா, செவ்வாதோஷம் இருக்கா, லக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நான் வெளிநாடு போவேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கன்சல்டேஷன் பண்ணுங்கள். வாழ்க்கையை பாதி இழந்ததுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க பரிகாரம் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், எனக்கு குழந்தை கிடச்சிருக்குமே, கல்யாணம் இருந்திருக்குமே, வேலை கிடச்சிருக்குமே. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் தான் அதிகமான போஸ்டிங்கில் உட்காருவீங்க. 30 வயசுக்குள்ளே வேலை கிடச்சி கல்யாணம் ஆகி 31வது வயசில் குழந்தை பெற்று 35ல் செட்டில் ஆயிடணும். அந்த மாதிரி ஜாதகம் ஸ்கிரிப்ட் இருக்கணும். இல்லைன்னா மாற்றக்கூடிய இறைசக்தியை நீங்கள் பெறணும். அந்த மாதிரி இறைசக்தி இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் போகணும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த வருஷம் 50-50 பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான வருஷம் தான் இருக்குது. தேவையில்லாமல் பெண் விஷயத்திலையும் வண்டி வாகனத்திலையும் எதிரிகிட்ட மாட்டுவீங்க. மிக கவனம், மிக கவனம். எல்லாரும் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், போராடுறோம். லக்கு இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும். அந்த லக்குன்னு சொல்கிற ப்ராசஸ் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்கணும், என்ன ஸ்டோன் போடணும், மூல மந்திரம் என்ன, தெய்வ சக்தி என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும், என்ன லக்கி நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும், கலராலஜி என்ன, இருக்கிற செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதை பயன்படுத்தி மேலே வாங்க.
உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணும்? உழைப்பதற்கான ஊதியமாவது கிடைக்கணும். அது கிடைக்கிறது இல்லை கலியுகத்தில். அது கிடைக்கணுன்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஜாதகம் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க தாராளமான முறையில் பயன்படுத்தி முருகன் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க. நன்றி.